அஜித் இப்போது மகிழ் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி மற்றும் ஆதித் இயக்கும் குட் பேட் அக்லி ஆகிய திரைப்படங்களில் நடித்து வருகிறார். விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் சில மாதங்களாக லைகா நிறுவனத்தின் பொருளாதார பிரச்சினை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் மீண்டும் அஜர்பைஜானில் தொடங்கி முடிந்தது. இப்போது இறுதிக்கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்து வருகிறது. இதோடு மொத்த ஷூட்டிங்கும் முடியவுள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது மீண்டும் அஜர்பைஜானுக்கு ஒரு வாரம் ஷூட்டிங் செல்ல வேண்டும் என இயக்குனர் மகிழ் திருமேனி கூறியுள்ளாராம். இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தில் நடிகர்கள் கணேஷ் சரவணன் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ராவணக்கோட்டம் நடித்து புகழ்பெற்ற கணேஷ் சரவணன் யார்? அஜித் போட்ட ஒரு கையெழுத்து அவர் தலையெழுத்தையே மாற்றியதாக அவரின் இன்ஸ்டாகிராம் பதிவு ரசிகர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 14 ஆண்டுகளாக சினிமா துறையில் பயணம் செய்து வருபவர் சஞ்சய் சரவணன். தனியார் தொலைக்காட்சியில் நடித்து வந்தவர்தான் சஞ்சய் சரவணன். எளிதில் இவர் பலரால் அறியப்பட்டாலும் சிறு சிறு பாத்திரங்களிலேயே சினிமாவில் நடித்து வந்துள்ளார். 2013ஆம் ஆண்டு வெளியான 2ஆம் உலகம் படத்தில் நடித்த சஞ்சய் சாயின் கதாபாத்திரம் படத்தில் இடம்பெறவில்லை. பல நேரங்களில் வாய்ப்பு கிடைத்து நடிக்க இருந்த சஞ்சய் சாய்க்கு வாய்ப்புகள் கடைசியில் கை நழுவி போனது. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த போதுதான் கழக தலைவன், இராவணக்கோட்டம் போன்ற படங்களில் நடித்து தனக்கான தனி இடத்தை பிடித்துள்ளார். தற்போது அஜித்தின் விடாமுயற்சி படத்தில் அவருக்கு முக்கியமான ரோல் கொடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் அவரின் லுக் போஸ்டர் வெளியாகி இருந்தது. விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் சஞ்சய் சரவணன். நடிகர் அஜித் குமார் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு ஒரு பதிவையும் செய்துள்ளார். உன் அப்பா வைத்த பெயர் கணேஷ் சரவணன், அதை மாத்திக்காதப்பான்னு சொல்லி டியர் கணேஷ் சரவணன் அப்படி குறிப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஆட்டோகிராஃப் கூட போட்டு கொடுத்திருக்கிறார். இதை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு செய்த சஞ்சய் சாய், என் பிறந்த நாளில் நான் மறுபடியும் கணேஷ் சரவணனாக வந்துள்ளேன். அஜித் அவர்களின் ஒரு கையெழுத்து என் வாழ்க்கையை மாற்றியுள்ளது என்று மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.